வைரமுத்து ஒரு புஸ்தகம் வெளியிட்டார். பேர் என்னென்னா வள்ளுவர் மறை வைரமுத்து உரை. பார்த்திங்கன்னா அந்த வசனம் வரும், அந்த கருணாநிதி வாட வரும், அந்த எதுகை மோனை வைரமுத்து வள்ளுவர் மறை வைரமுத்து உரை அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. திருக்குறளை போட்டு இவங்க பூரா கொலை பண்ணுறது பற்றாமல் இவரும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காரு. கருணாநிதி கொலை பண்ணது பற்றாமல் இவரும் சேர்ந்து கொலை பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். அதை எல்லாருமே புஸ்தக வெளியீடு எப்படி வெளியிடுவாங்கன்னா, பெரிய ஒரு ஹாலை வாங்கி அந்த ஹாலில் விழா நடத்தி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பேச வச்சு அப்படி தான் புஸ்தகம் வெளியிடுவாங்க. நான் அப்படி தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு சமாதியில் போய் புஸ்தகம் வெளியிடுறதை இப்போ தான் பார்க்குறேன். இந்த வீடியோவை பாருங்கள். சமாதியில் போய் கருணாநிதி சமாதியில் வைரமுத்து எப்படி புஸ்தகத்தை வெளியிடுறாருங்கிற காட்சியை பாருங்கள். ஆக சமாதியில் போய் புஸ்தகத்தை வெளியிட்டிருக்காரு. புஸ்தகத்தை வெளியிட்டிருக்காருன்னு சொல்லக்கூடாது, புஸ்தகத்துக்கு தவசம் பண்ணியிருக்காரு கருணாநிதி சமாதியில் போய்.